பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்காக உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க முடியும்? முதலாவது, அதே அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? நம்முடைய நல்ல செயல்கள், நற்கிரியைகள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக மினி பஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்பு வேன்ல பயணிகளை ஏற்றி கொண்டு போவாங்க. கிராமங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு பஸ்ஸு அதிகமாக கிடையாது. இப்போ வேன் சர்வீஸ் அடிக்கும். மக்கள் வேனில் அதே டிக்கெட் காசை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு வேன் போய்கிட்டு இருக்கு. வேன் ஃபுல்லாக ஆட்கள் எல்லாம் நெரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசல் படி வரைக்கும் ஆள் தான், ஃபுல் கூட்டம் போயிட்டுருக்கு வேன். அப்படி வேன் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு கர்ப்பிணி தாயார் ஒருத்தர் கை காட்டுறாங்க. வேன் நிற்கிது, ஏற்றிக்கிட்டான். வேன் யாருனாலும் ஏற்றிக்கிடுவோம். இப்போ அந்த அம்மா கர்ப்பிணி பெண், அவங்களால முடியலை. அந்த படியில் தான் நிற்கணும், படியில் நிற்க முடியல. வேன் போயிட்டுருக்கு, யார் எழுந்து இடம் கொடுப்பாங்க? இப்போ அந்த படி ஏறி உள்ளே வரும்போது ஒரு 2 சீட் இருக்கும் அந்த பக்கம். அதில் இருந்த ஒரு சகோதரன், ஒரு வாலிப தம்பி டக்குன்னு எழுந்து, அம்மா நீங்கள் உட்காருங்கன்னு சொன்ன. அந்த அம்மா உட்காந்துட்டாங்க. இந்த தம்பி அந்த கஷ்டம் நெரிச்சிக்கிட்டு நிற்கிற கூட்டம் அதில் நின்றுக்கிட்டார். வேன் அமைதியாக போச்சு. பின்னால் ஒரு குடிகாரன் நல்லா குடிச்சிருக்கான். அந்த குடிகாரர் சொல்கிறாரு, பாத்தியாயா வேனில் இத்தனை பேர் இருந்தோம், யாராவது இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் கொடுத்தோமா? எழும்பி அவன் கிறிஸ்தவன், டக்குனு எழும்பி இடம் கொடுத்துட்டான் என்று சொன்ன. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவுது. ஒவ்வொரு நாளும் காலை ஜெபித்து விட்டு வீட்டை விட்டு நான் கிளம்பி சென்ற பிறகு இந்த சமுதாயத்தில் பலதரப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். அவர்கள் நடுவிலே நாம் வெளிச்சமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய நற்கிரியைகள் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ வெளிச்சமாக நடக்கணும். சென்னையில் இருந்து டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இயேசு அழைக்கிறார் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர் மிகுந்த அன்போடு பேசுவார். மிகுந்த அன்போடும் கருணையோடும் மக்களை அவர் அணுகுவார். அதில் தான் அவருக்கு மிகப்பெரிய பெயர். நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டையிலே அருமையான ஒரு பேராசிரியர், மிகுந்த தாழ்மை குணம் உள்ளவர். அவர் ஊழியம் செய்கிறார். அநேக புறஜாதி மாணவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் மூலமாய். அந்த சாரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார், 2வது தினகரன் அப்படின்னு சொல்லுவாங்க பாளையங்கோட்டையில். அவர் 2வது தினகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியானால் வெளிச்சம்
எப்படி பிரகாசிக்கிறது என்று பாருங்கள். ஒரு நாள் காலையிலும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கு வெளிச்சமாய் நாம் இருப்போம். நம்முடைய நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.